வெல்கம் டு ஆல் த ஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்திக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி? சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா இந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். ரிகம்பதா மற்றும் போப்பீர் இந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் இந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லலாம். டிபிஎஸ்பி குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 85 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. பகுதி 17 நம்ம இந்திய அரசியலமைப்புல அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி பிரச்சின் காலகேந்திர நடத்திய சங்கீத சம்மேளன். சிடி ராம உருவாக்கினது ஜேம்ஸ் ரிசல். PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத் அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா மகளிர் அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி உஜ்வல யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நீதி அமைச்சகம் 2016. 67வது ஆண்டு பொதுக்கூட்டத்தின் கர்நாடக தோட்டக்காரர்கள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? எம். சல்மான் பசீர். உலகளாவிய காசநோய் அறிக்கை 2025 எந்த உலகளாவிய அமைப்பு வெளியிட்டுள்ளது? உலக சுகாதார அமைப்பு. 2025ஆம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான நன்கொடையாளர் நாடியது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். இரண்டாவது அமெரிக்கா. தேசிய மேம்பாட்டு மேற்பரப்பு வான் ஏவுகணை அமைப்பு எந்த 2 நாடுகளால் கூட்டாக உருவாக்கப்பட்டது? அமெரிக்கா, நார்வே. 6வது சர்வதேச வேளாண் மாநாடு எந்த நாடு நடத்துகிறது? இந்தியா. ஹார்ன்பில் விழாவிற்கான கூட்டாளி நாடுகளாக எந்த நாடுகள் பெயரிடப்பட்டன? சுவிட்சர்லாந்து மற்றும் அயர்லாந்து. யூனிசெஃப் இந்தியாவின் புதிய பிரபல வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது இது தூதுவர்னு சொல்லலாம். கீர்த்தி சுரேஷ். சல்மான் கான் கொக்கோ உலகக்கோப்பைக்கான தூதுவர். ஆயுஷ்மான் குரானா ஃபிக்கி ஃப்ரேம்ஸ் 25வது ஆண்டு விழாக்கான தூதர். கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் விஷன் 2021 தூதர். சுகன்யா சோனோவால் காமன்வெல்த் இளைஞர் அமைதி தூதர். தீபிகா படுகோன் இந்தியாவின் முதல் மனநல தூதர். 2024ஆம் ஆண்டுக்கான அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான இந்திரா காந்தி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சிலி நாட்டுடைய முதல் பெண் ஜனாதிபதி மைக்கேல் பேச்லெட். வி நாராயணன் ஜிபி பிர்லா நினைவு விருது வாங்கியிருக்காங்க. நிதின் கட்கரி 43வது லோக்மான்ய திலக் விருது. மன்மோகன் சிங் பொருளாதாரத்திற்கான PV நரசிம்மராவ் விருது. சுசோபன் நியோகி இளம் புவியியலாளர் விருது. ஆர்தர் ஜேம்ஸ் டான்சா 2022 சுற்றுச்சூழல் விருது. ரவீந்திர கோரிசெட்டா ராஜ்யோத்சவ விருது. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் எந்த நாடு முழு உறுப்பினராக இணைந்தது? சீச்செல்லஸ். பல்கேரியா யூரோவை அதன் அதிகாரப்பூர்வமாக நாணயமாக ஏற்றுக்கொண்ட 21வது உறுப்பினர். கொலம்பியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் புதிய மேம்பாட்டு வங்கியில் உறுப்பினராக இணைஞ்சிருக்கு. கிழக்கு திமோர் ஆசியானின் 11வது உறுப்பினர். மத்திய ஆசிய நாடு அபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அது கசகஸ்தான். தெற்காசியாவிலே முதல் முறையா ஐக்கிய நாடுகளின் நீர் மாநாட்டில் இணைஞ்ச நாடு வங்காளதேசம். ஆஸ்திரேலியாவுடன் சமரசம் செய்து கொண்ட பிறகு COP31 மாநாட்டை நடத்தும் நாடு எது? துருக்கி. 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு துபாய் நடத்தியிருக்காங்க. பெலும் பிரேசில் நவம்பர் 10 to 21 வரைக்கும் COP30 காலநிலை உச்சி மாநாடு நடத்தியிருக்காங்க. மலேசியா 47வது ஆசியான் உச்சி மாநாடு அக்டோபர் 26 to 28 நடத்தியிருக்காங்க. 48வது ஆசியான் உச்சி மாநாடு 2026 பிலிப்பைன்ஸ் நாடு நடத்த போறாங்க. மலேசியா 20வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு நடத்தியிருக்காங்க. தென்கொரியா 2020 ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு அக்டோபர் 31 நவம்பர் 1 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. ICCயின் 11 முழு உறுப்பினர் நாடுகளில் ஒருநாள் போட்டிகளில் சதம் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார்? வெஸ்ட் இண்டீஸ் நாட்டுடைய கிரிக்கெட் கேப்டன் ஷாய் ஹோப்.
விராட் கோலி IPL 1000 பவுண்டரிகள் மற்றும் சிக்சர்கள் அடித்த முதல் வீரர். ஜஸ்பிரித் பும்ரா சேனா நாடுகளில் 150 டெஸ்ட் விக்கெட்களை வீழ்த்திய முதல் ஆசிய கிரிக்கெட் வீரர். எந்த நிறுவனத்தில் இந்தியா தனது முதல் ஜென்சி கருப்பொருள் வளாக தபால் நிலையத்தை தொடங்கியது? IIT டெல்லி. IIT குவஹாத்தி வாகன உட்புறங்கள்ல பிளாஸ்டிக்கிற்கு பதிலா சுற்றுலா நட்பு மாற்றாக மூங்கில் பாலிமர் கலவை உருவாக்கி இருக்காங்க. IIT மணிப்பூர் பாதுகாப்புக்கான ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த அசாம் ரைபிள்ஸுடன் கூட்டு சேர்ந்திருக்காங்க. IIT டெல்லி தேசிய விளையாட்டு அறிவியல் ஆராய்ச்சி மையத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. எந்த நாள் தேசிய தத்துவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் மாசம் 3வது வியாழக்கிழமை நம்ம அந்த தினம் அனுசரிக்கிறோம். மைய கருத்து பிலாசபி அண்ட் குளோபல் டயலாக் இந்த டிஜிட்டல் எரா. அக்டோபர் 24 உலக போலியோ தினம். அக்டோபர் 23 சர்வதேச பனி சிறுத்தை தினம். அக்டோபர் 31 உலக நகரங்கள் தினம், உலக சிக்கன தினம். நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினம். நவம்பர் 10 அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான உலக அறிவியல் தினம். நவம்பர் 8 உலக நகர்ப்புற தினம்.